குமாரு புது வீட்ல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நவீன் சொல்றாரு, அண்ணே பிரமாதம்ண்ணே, பல கலைகளை கைவசம் வச்சிருக்கீங்க போல இருக்கே. குமார் சொல்றாரு, நான் எங்கடா அடிச்சேன், பெயிண்டர் தான் அடிச்சாரு, என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு, லைட்டா டச் அப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஹவுஸ் ஓனர் வந்துடுறாரு. என்ன தம்பி, வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு குமாரை பார்த்து. குமாரு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஹவுஸ் ஓனர் கிட்ட பேலன்ஸ் 10,000 ரூபான்னு குமாரு சொல்லி கொடுக்கறாரு. ஹவுஸ் ஓனர் வாங்கிக்கிறாரு அந்த காசை. ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, நான் வெஜிடேரியன், சமைக்கிறதா இருந்தா நல்லா சமைச்சுக்கோங்க வீட்டுல சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கிளம்பிடுறாரு. நவீனும் குமாரும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க வீட்டுல. காவேரி இன்டர்வியூக்காண்டி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மேனேஜர் சொல்றாரு, இன்டர்வியூக்கு வந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. ஸ்வேதா ப்ரொஃபைல் எல்லாம் வாங்கிட்டு வந்து மேனேஜர் கிட்ட கொடுக்குறாங்க. மேனேஜர் சொல்றாரு, ஒவ்வொரு கேண்டிடேட்டா உள்ள அனுப்பு ஸ்வேதா. சரி சார்னு சொல்லிட்டு போறாங்க. எல்லா ப்ரொஃபைலையும் பிரிச்சு பாக்குறாரு மேனேஜர். விஜய் கார் டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அப்ப விஜய்க்கு ஒரு கால் ஒண்ணு வருது. விஜய் போன் காலை அட்டன் பண்றாரு. கௌதம் எப்படிரா இருக்க? அதுக்கு கௌதம் சொல்றாரு, நான் நல்லா இருக்கேன்னு. என்ன கௌதம் திடீர்னு கால் பண்ணிருக்க? ஆல்வேஸ் பிஸியாவே இருப்பியடா, நீ எனக்கு விஷயம் இல்லாம கால் பண்ண மாட்டியே கௌதம், என்ன விஷயம்? விஜய், உன்னோட மிஸ்ஸஸ் பேரு காவேரி தானே? கௌதம், ஆமாடா, என்னடா கேக்குற? விஜய், என்னோட கம்பெனில ரிசப்ஷனிஸ்டுக்கு ஒரு வேக்கன்சி இருந்துச்சு, அந்த இன்டர்வியூக்கு உன்னோட ஒய்ஃப் வந்திருக்காங்கடா. உன் மிஸ்ஸஸ் உன்னோட ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஆமாடா கௌதம். அப்புறம் எப்படி விஜய்? கௌதம், நீ இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இரு, நான் உன்னோட ஆபீஸுக்கு கிளம்பி வர்றேன். விஜய், என்னாச்சு உனக்கு, ஏதாவது இஷ்யூவா? கௌதம், இஷ்யூலாம் இல்ல, மேடம் என்கிட்ட சின்ன ஊழல்ல இருக்காங்க, நான் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறேன். கௌதம், நான் வர்றத அவங்க கிட்ட சொல்லிராதடா. விஜய், நீ வாடா, நான் பாத்துக்கிறேன். ஓகே கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க விஜய். எல்லாரையும் கௌதம் இன்டர்வியூ எடுக்கிறாரு. எல்லாரையும் இன்டர்வியூ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் காவேரிய கௌதம் இன்டர்வியூ எடுக்கிறாரு. கௌதம் கேக்குறாரு, டெல் அபவுட் யுவர் செல்ஃப், ஐ எம் காவேரின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க காவேரி. இன்டர்வியூல கேட்கிற கேள்விக்கெல்லாம் காவேரி கரெக்டா பதில் சொல்றாங்க. கௌதம் கேக்குறாரு, உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? காவேரி சொல்றாங்க, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு சொல்றப்பவே விஜய் வந்துடுறாரு. ரெண்டுமே நான் தான்னு கௌதம் கிட்ட சொல்றாரு. காவேரி திரும்பி பாக்குறாங்க. காவேரியோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ரெண்டுமே நான் தான். சரி, நான் கரெக்டா சொல்றேனா? கௌதம், உன்னோட இன்டர்வியூவ நான் டேக்அவே பண்ணிக்கிறேன், நீ கொஞ்சம் ஓகேடா விஜய். சாரி சிஸ்டர், நான் விஜயோட ஃப்ரெண்டு, உங்களை பார்த்ததும் நான் தான் விஜய்க்கு கால் பண்ணி வர சொன்னேன். காவேரி எந்திரிச்சு போறாங்க. அப்ப விஜய் சொல்றாரு, காவேரி எந்திரிக்காத, ஒரு நிமிஷம் காவேரி உட்காரு, ப்ளீஸ் காவேரி உட்காரு. கௌதம், சரி விஜய், நான் வெளியே போய் நிக்கிறேன். காவேரி, அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்டல்ல? காவேரி, உன்கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உன்னை எங்கெல்லாம் தேடுறது, நீ வாட்டுக்கு என்னைய விட்டுட்டு போனா என்ன அர்த்தம் காவேரி? காவேரி சொல்றாங்க, சார் தானே என்னைய போச்சு, நீங்க கான்ட்ராக்ட் முடிச்சதுமே நான் கிளம்பி வந்துட்டேன், நான் எதையும் மீறலையே. காவேரி, நான் போன்னு சீரியஸா சொன்னேன் நான் உங்ககிட்ட, அதை எதுக்கு இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்ட காவேரி? உங்ககிட்ட நான் விளாடுறேன்னு கூடவா உனக்கு புரியல? நான் என்னமோ காவேரி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காண்டி பண்ணினேன். என்னோட பேட் டைம், உன் வீட்டு ஆளுகள்லாம் வந்து தப்பா போச்சு. என்ன விஜய் தப்பா போச்சு? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே? என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதான் ஆகணும். அது கரெக்ட் டயத்துல தெரிஞ்சிச்சு, வீட்டுல இஷ்யூ ஆச்சு. காவேரி, நான் போன்னு சீரியஸா சொல்லியிருந்தா நீ போற இடத்துக்கெல்லாம் எதுக்கு உன்னை வந்து வந்து நான் பார்க்கணும்? உன் கூட வாழணும்னு நான் எதுக்கு சொல்ல போறேன் காவேரி? எல்லாத்தையும் விடு காவேரி, உனக்கு என்னைய பத்தி புரியுதா? இந்த பாருங்க விஜய், நீங்க மறுபடியும் வந்து வாழ்றேன்னு சொல்றதெல்லாம் பெரிய இஷ்யூவே இல்லை. எங்க அம்மா இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ நினைச்சு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஷாக்கிங்கா தான் இருக்கும். அதான் கடைசி முடியும் எங்க அம்மாவுக்கு தெரியாம மறைச்சு வைக்க ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க என்னைய திரும்ப வந்து கூப்பிடும்போது எங்க அம்மா சமாதானம் ஆயிடுவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அப்படி எதுவும் நடக்கவே இல்லை.
எங்க அம்மா இவ்வளவு பிடிவாதத்தோட இருப்பாங்கன்னு நான் எதிரே பார்க்கல. இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் எங்க அம்மாவை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குன்னு அப்பதான் எனக்கு முழுசாவே புரிஞ்சுச்சு. எங்க அம்மாவோட கோவம் நியாயமானதுதான். நான் கொஞ்சம் நிதானமா தான் யோசிச்சிருக்கணும். நான் எங்க அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்னைய நம்பி எங்க அப்பா இந்த குடும்பத்தை விட்டுட்டு போனாரு. நானே பெரிய கஷ்டத்தை எங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டேன். இப்ப நான் அதெல்லாம் சரி பண்ணணும். பழையபடி எங்க அம்மாவை கொண்டுட்டு வரணும். இப்போதைக்கு எங்க அம்மாவை சமாதானப்படுத்துறது தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணாம அமைதியா போயிருங்க விஜய். காவேரி, நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? இப்ப உன்னோட ஃபேமிலிய பத்தி யோசிக்கிறேன்னு நல்லா புரியுது. உங்க அம்மாவை மறுபடியும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நீ நினைக்கிற, அதுவும் எனக்கு நல்லா புரியுது. மத்தபடி உன் பேர்ல எனக்கு கோவமே இல்ல காவேரி. என்னைய நல்லா புரிஞ்சுக்கிட்டே இல்ல காவேரி. நான் உன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். விஜய், நான் வீட்டுக்கு போகணும். காவேரி, நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு பதில் சொல்லிட்டு போ. விஜய், எனக்கு தெரியல. ஏன் காவேரி இப்படி ஒரு பதில சொல்ற? காவேரி, உன்னோட விஜய ஒரு செகண்ட் பாருமா, பாருமா. விஜய், இது என்ன நம்ம வீடுன்னு நினைச்சிட்டீங்களா? காவேரி, அப்பனா வா வீட்டுக்கு போலாம். என்னால எங்க அம்மாவை இதுக்கு மேல கஷ்டப்படுத்த முடியாது. காவேரி, அப்பன்னா நான் கஷ்டப்பட்டா பரவாயில்லையா காவேரி? விஜய், நான் அந்த மாதிரி சொல்லலையே. காவேரி, அப்பனா நீ பேசுனத நான் எப்படி எடுத்துக்கிறது? விஜய், நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். காவேரி, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் போறேன் போறேன்னு சொல்ற? இல்லாம நான் தவிச்சு போயிருவேன்னு உனக்கு தெரியாதா காவேரி? என்ன யாரு பாத்துப்பா? ஏன் விட்டுட்டு போன காவேரி? அதை என்கிட்ட சொல்லு காவேரி. காவேரி எதுவும் சொல்லாம போறேன் போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. விஜயும் காவேரி கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. காவேரியும் மூஞ்சி கொடுத்து பேசவே இல்லை விஜய் கிட்ட. விஜய் சொல்லிடுறாரு, நீ போ காவேரி அப்படின்னு. மனசு இல்லாம காவேரி கிட்ட சொல்லிடுறாங்க விஜய். கௌதம் கேக்குறாரு விஜய் கிட்ட, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு விஜய் நடந்ததெல்லாம் கௌதம் கிட்ட சொல்றாரு. கௌதம் காவேரிக்கு ஃபோன் பண்றாரு. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போனீங்கல்ல, நான் தாங்க உங்களை இன்டர்வியூ பண்ணேன். நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்க. உங்க ஸ்கில்லுக்கு உங்களோட ஆன்லைன் சேனலுக்கு கிரியேட்டிவ் லீடரா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஆஃபர் ஓகேவா தான் இருக்கும். நீங்க எப்ப இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ண போறீங்க? விஜய் சொல்றாரு. ஸ்பீக்கர்ல போடுறா கௌதம். கௌதம் கேக்குறாரு, காவேரி, கேன் யூ ஹியர் மீ? காவேரி சொல்றாங்க, கேட்டுக்கிட்டு தான் சார் இருக்கேன். காவேரி, எப்ப ஜாயின் பண்ண போறீங்க? சார், நான் நாளைக்கே கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். சூப்பர் காவேரி. காவேரி கேக்குறாங்க, salary எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாமா? 70Kன்னா காவேரி உங்களுக்கு ஓகேவா? சார், என்ன சார் சொல்றீங்க? 70K per month-ஆ? ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு 15,000 ரூபாய் சேலரிக்கு வேலைக்கு வந்தவளுக்கு 70,000 யாருக்கு கிடைக்கும்? உங்க ஆஃபருக்கு ரொம்ப சந்தோஷம் கௌதம். நான் இந்த வேலையில ஜாயின் பண்ண போறதில்ல. அப்புறம் பக்கத்துலயும் ஒருத்தர் இருக்கார்ல கௌதம், அவர்கிட்டயும் சொல்லிருங்க. அநேகமா ஸ்பீக்கர்ல தான் இருக்கும். நான் வைக்கிறேன் போனை. நாளை சந்திப்போம்.